தமிழ்நாடு நிறைய கடன் வாங்குது. அதனாலதான் திமுக அரசால மக்களுக்கு இவ்வளவு ஸ்கீம்ஸ் வந்து குடுக்குது. இது மக்களுடைய தலையில விழுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு போற போக்குல ஒரு பழைய மாதிரி சொல்லிட்டு போயிடக்கூடாது. டேட்டாவோட கம்பேரிசன் பண்ணி பார்க்கும். ஒன்றிய பாஜக அரசு ஆளாத தமிழ்நாட்டையும், ஒன்றிய பாஜக அரசு ஆளும் உத்தரப்பிரதேசையும் நீ கம்பேர் பண்ணி பார்க்கலாமே. தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை அப்படின்றது 7 கோடி. உத்தரப்பிரதேச தொகை அப்படின்றது 19 கோடி. கிட்டத்தட்ட 2.7 டைம்ஸ் அதிகமா இருக்காங்க. பரப்பளவுலையும் நம்மளை விட அவங்க அதிகமா இருக்காங்க. நம்மளுடைய கடன் வாங்கும் சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுடைய கடன் அப்படின்றது 9.29 lakh crores. உத்தரப்பிரதேசத்தோட 9.03 lakh crores. ஆனா நம்மளோட ஜிஎஸ்டிபி அதாவது இந்த மாநிலத்துல ஏற்படுற ப்ரொடக்ஷன் அதனால நமக்கு வரக்கூடிய வருவாய் எப்படி பார்த்தோம்னா 35.6 lakh crore. ஆனா அவங்களுக்கு 30.8 lakh. இது மட்டும் இல்லாம per capita income வச்சுதான் ஒரு மாநிலத்தை வந்து நம்மளால மதிப்பிட முடியும். இந்த கெப்பாசிட்டி டு ரீபே அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுடைய அளவு என்ன வருதுன்னு பார்த்தோம்னா 3,61,691 அப்படின்னு இருக்கு. உத்தரப்பிரதேசத்துக்கு 1,08,572 அப்படின்னு இருக்கு, which is 3.33 times better than உத்தரப்பிரதேஷ். இதுல யூனியன் கவர்மெண்ட் அதாவது ஒன்றிய அரசுகிட்ட நாம வாங்குற பணம் அப்படிங்கிறது 4ல் 1 விழுக்காடு தான் தமிழ்நாடு வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உத்தரப்பிரதேசம் 4ல் 2 விழுக்காடு, அதாவது பாதிக்கு பாதி அவங்க ஒன்றிய அரசு நம்பி தான் இருக்காங்க. தமிழ்நாடு இப்ப வாங்கக்கூடிய பணத்தை எதுல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். குழந்தைகளுடைய கல்வி இல்ல, முக்கியமா பெண் பிள்ளைகளோட கல்வி இல்ல, இங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இல்ல, நம்மளுடைய வெல்த்ல. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய பட்ஜெட் பெரும்பாலும் அதிகமா போனது இருக்குன்னா 13% எஜுகேஷனுக்கு மட்டும் தமிழ்நாடு வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கு. இது இல்லாம 5% ஹெல்த்துக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க 16 to 17 மாவட்டங்கள்ல நியூ டைடல் பார்க் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாங்கக்கூடிய பணத்துல நம்ம தமிழ்நாட்டை நோக்கி இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்கோம். அது முக்கியமா பெண்கள் மேலே குழந்தைங்க மேலே ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறதுனால கடன் வாங்கக்கூடிய தன்மை அப்படின்றது இப்போ நியூட்ரல் ஆயிருக்கு. அண்ட் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா நியூட்ரல் ஆனது மட்டும் இல்லாம படிப்படியா இது குறைஞ்சிட்டு இருக்கு. ஸ்டேட் மேல இருக்கக்கூடிய கடன் வாங்கக்கூடிய ப்ரெஷர் படிப்படியா குறையுது. அண்ட் இன்னைக்கு அவங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இன்னும் 5-10 ஆண்டுகள்ல திருப்பி ரீபே பண்ணும்போது மற்ற மாநிலங்கள டபுள் த டைம் நம்ம ரீபே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட ஜிஎஸ்டிபி அப்படிங்கிறது மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடுன்ற ஸ்டேட் ஒரே ஒரு ஸ்டேட் வரலாறு காணாத வகையில இன்னும் சொல்ல 10-15 வருஷம் இல்லாத ஒரு சூழல்ல 11.19% எட்டி இருக்கு அப்படின்றது நம்மளோட பெரிய வளர்ச்சி. நம்ம மேல எவ்வளவு பற்றாக்குறை நிதி நெருக்கடி இருந்தாலும் நம்ம சொன்ன ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம இந்த ஸ்கீம்ஸ் மூலியமா திருப்பி இன்னும் கொஞ்சம் நாள்ல நமக்கான பணம் அப்படின்றது ரெட்டிப்பு மடங்கா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் வந்து மனித வளத்தையும் சரி ஜியோகிராபிக் பொசிஷனும் சரி நம்மளை விட மற்ற மாநிலங்கள் அதிகமா இருந்தாலும் குறைந்த பலப்பளவே இருந்து கம்மியான மக்கள் தொகை இருந்தாலும் நம்ம ஒன்றிய அரசுக்கு முக்கியமா இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அப்படின்றது வருஷத்துக்கு வருஷம் அதிகரிச்சுட்டே போகுது. இது தமிழ்நாடுடைய வெற்றியா தான் பார்க்கணும் நம்ம.